வணக்கம். வரும் ஏப்ரல் 25 மற்றும் 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பார்த்தோமேனால் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பங்கேற்பது உறுதியாகியிருக்கிறது. துணைவேந்தர்கள் மாநாடு குறித்த சர்ச்சையானது தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர் மாநாட்டை நடத்தக்கூடாது என தொடர்ந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் சுட்டிக்காட்டி வரக்கூடிய நிலையில் இந்த நிலையில் அரசிற்கும் ஆளுநருக்கும் இடையே அதிகார போட்டியானது எழுந்திருக்கிறது. துணைவேந்தர் மாநாட்டில் கலந்து கொள்ள துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு ஆளுநர் ரவி அவர்கள் நேரில் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் வரக்கூடிய ஏப்ரல் 25 மற்றும் 26ஆம் தேதி உள்ளிட்ட 2 தினங்கள் துணைவேந்தர் மாநாடானது உதகமண்டலத்தில் நடைபெற இருக்கிறது. பார்த்தோமேனால் துணை குடியரசுத் தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசிற்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அதில் தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய அனைத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்திருந்தது. இது முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்ட நிலையில் இனி துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்க முடியும் என்ற தீர்ப்பின் வாயிலாக ஆளுநர் தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. துணைவேந்தர்களை அரசே நியமித்தாலுமே கூட பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்பவர் ஆளுநர் தான். இதனால் அவருடைய தலைமையில் வரக்கூடிய 25, 26ஆம் தேதி இந்த மாநாடானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர் மாநாடு ஆளுநர் தலைமையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்று போட்டி போட்டு மாநாடுகளை நடத்துவதனால் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கக்கூடிய துணைவேந்தர்கள் முழுவதுமாக அதில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டனர். தற்பொழுது ஆளுநர் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து துணைவேந்தர்கள் தங்களுடைய கருத்துக்களை தன்னிச்சையாக தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநரே தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டமளிப்பு விழாக்களை நடத்தவும் துணைவேந்தர் மாநாடு நடத்தவும் உரிமை ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஆளுநர் இந்த மாநாட்டினை கூட்டியிருக்கிறார். இதில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய 24ஆம் தேதி அவர் டெல்லியில் இருந்து தமிழகம் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது.